தோத்தலோயா ஸ்கூலுக்கு முன்னாடி பாடசாலைக்கு முன்னாடி இருந்து தான் கதைக்கிறேன். 2 மண்டபம் இருக்கு. முதல் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு மைதானம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுறேன். இந்த தோத்தலோயா பாடசாலையில வந்து பார்த்தீங்களா இருந்தா தரம் 1ல இருந்து 5 வரைக்கும் தம்பி தங்கைகள் வந்து கல்வி கற்கிறாங்க. இன்றைய தினம் இந்த பாடசாலையில அதிபரும் காசு வாங்காம வாலண்டியர்ஸா படிப்பித்து கொடுக்குற ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் வந்திருக்காரு. ஏனைய ஆசிரியர்கள் வர முடியல. அதுக்கான காரணம் அரநாயக்க வீதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு. அவங்க அந்த வழியை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த பாடசாலைக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சூழல். அரநாயக்கவுக்கும் இந்த தோத்தலாய் பாடசாலைக்கும் இடையில 4 மிகப்பெரிய மண் சரிவு இடம்பெற்றிருக்கு. இப்போ நீங்க அரநாயக்க வீதியில ஜம்புகஸ்மட இந்த இடத்துல இருக்கக்கூடிய முதலாவது மண் சரிவை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அடுத்த மண் சரிவுக்கு வந்து வாகனத்துல போக முடியாது, நடந்து தான் போகணும். வாங்க. மண் சரிவு மேல இருந்து தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மண் சரிவு பாத்தீங்களா இருந்தா மொத்தமாக ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் இந்த மண் சரிவு இருக்குன்னு சொல்லப்படுது. வீதிக்கு மேற்புறமா 5 பேர் இந்த மண் சரிவுல அகப்பட்டிருக்காங்க. வீதிக்கு இந்த புறமா, அதாவது வலது கை பக்கமா பாத்தீங்களா 2 பேர், மொத்தமாக 7 பேர் இந்த மண் சரிவுல அகப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு உடல் எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 4 பேருடைய உடல் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 பேருடைய உடல் இந்த நாரங்கல் மண் சரிவுல இருந்து இதுவரைக்கும் எடுக்கப்படலை. எனவே அரநாயக்க பிரதான வீதி இந்த இடம் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும், அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் எங்களுக்கு இதுக்கு பிறகு போறதுக்கு சூழல் இல்லை. காரணம், நாங்க முதல்ல காட்டுன மண் சரிவுல இருந்து இந்த நாரங்கல மண் சரிவுக்கு வர்றதுக்கு நாங்க 4 கிலோமீட்டர் நடந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த குழந்தை பெற இருக்கக்கூடிய தாய்மார், கர்ப்பிணி தாய்மார் இருக்காங்க, பாடசாலைக்கு போக இருக்க பிள்ளைகள் இருக்காங்க, மருத்துவ உதவிக்கு பாருங்க. இந்த வீதியில யாருக்காவது ஏதாவது ஒரு வருத்தமா இருந்தால் எப்படி கொண்டு செல்ல முடியும்? மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு புறம் இந்த தோத்தலோயா தோட்டத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது, தரம் 1லிருந்து 5 வரைக்கும் காணப்படுகின்ற இந்த பாடசாலையை உயர்தரம் வரைக்கும் தரம் உயர்த்தி தர சொல்லி பெற்றோர்கள் வந்து கேட்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த தோத்தலோயாவில இருந்து அரநாயக்க டிபிட்டி ஸ்கூலுக்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க பயணம் செய்யணும். போக்குவரத்து வசதி சரியாக 3 கிலோமீட்டர்ல இருந்து அரசு பேருந்து மூலம் செல்லலாம். ஆனால் 16 கிலோமீட்டர் போகணும். இப்போ மண் சரிவு பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்களா இருந்தா மறுபுறம் வலது கை பக்கமா தொலஸ்பாய்க்கு இவங்க போகணும். குறிப்பாக அது வந்து கண்டி பிரதேசத்துக்கு உட்பட்டது. அந்த வழிக்கு போறதா இருந்தா போக்குவரத்து பாதைகள் இல்லை, காட்டு வழி பாதையாக இருக்கு. அதுவும் 16 கிலோமீட்டராக இருக்கு. இப்போ தோத்தலோயா பாடசாலையினுடைய சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய சூழல் இப்படிதான் இருக்கு. இந்த குளிருக்கும் மத்தியில தரம் 1லிருந்து 5 வரை படிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் பாடசாலைக்கு வந்திருக்காங்க. ஆசிரியர்களால வர முடியல. காரணம், அரநாயக்க பாதையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு. தரம் 1லிருந்து 4 வரை சகோதர மொழியில் தான் இந்த பாடசாலை வந்து முழுவதுமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு அதிபரினுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த பாடசாலையில தமிழ் மொழியிலான கற்றல் நடவடிக்கைகள் இப்போது முழுமையாக மாறி இருக்கு. அந்த மதிப்புக்குரிய அதிபர் ஆனந்த்குமார் அவங்களோட தான் நாங்கள் இணைந்திருக்கோம். தற்போதும் இந்த தோத்தலோயா பாடசாலையினுடைய அதிபராக இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். 40 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து நான் நினைக்கிறேன். அப்படின்னா வீட்டுல இருந்து ஒரு 5:30க்காவது நீங்க வெளிக்கிடணும். 5:30 6 மணிக்கெல்லாம் 5:30 6 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டு தான் பாடசாலை நடத்த அதிபர் வரணும். இன்றைய தினமும் அப்படிதான் வந்திருக்காரு. ஒரே ஒரு வாலண்டியர்ஸ் டீச்சர் மட்டும் இருக்காங்க. சார், ஆசிரியர்கள் வராம இந்த பாடசாலையை கற்றல் நடவடிக்கை நடத்தி சொல்றது எவ்வளவு சிரமமா இருக்கு சார்? சரியான கஷ்டம் தான். என்ன செய்ய, ஏற்கனவே 5 ஆசிரியைகள் இருந்தாங்க. அந்த ஆசிரியர்கள் பாதை இல்லாத காரணத்தினால வேற வேற பாடசாலைகளுக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த 5 ஆசிரியர்களோட சேர்ந்து 6வது நான் இருந்தேன், வாலண்டியர் டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த எல்லாருடைய இந்த வேலைகளும் இப்போ செய்ய வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆசிரியர்களை பொறுத்தவரையில உண்மையிலேயே 16 ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவை என்றாலும் கூட இப்போது என்னுடன் சேர்ந்து 5 ஆசிரியர்களுக்கு தான் கடமையாற்றுகின்றார்கள் அரச நியமனம் பெற்று. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் ஒரு ஆசிரியரோ 2 ஆசிரியரோ லீவ் எடுத்தால் எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்கு இதை கொண்டு நடத்துவதற்கு. ஆகவே இந்த சிலபஸ் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது முழுமையாக எங்களுக்கு அந்த வருஷத்துள்ளுக்கு தரப்பட்ட அந்த சிலபஸை கொண்டு முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. ரொம்ப சிரமம் என்றாலும் கூட மேலதிக வகுப்பு வைக்கிறது என்று மிக மிக கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த பிரதேசத்துல 2 A-level படித்த மாணவர்கள் தான் இருக்காங்க. அது ஒருவர் வந்து என்னோட இணைந்து தொண்டராசிரியராக கடமையாடிக்கொண்டு இருக்கிறார். உண்மையிலே அவருடைய சேவை இந்த பாடசாலைக்கு பெரிய ஒரு சேவையாக காணப்படுகின்றது.
இப்போ இந்த அரநாயக்க வீதியை கடந்து 16 கிலோமீட்டர்ஸ். ஓ. கேட்ட சின்ன தம்பி தங்கைகள்கிட்ட கேட்கும்போது பேருந்து வந்து சரியாக குறிப்பிட்ட 8:30க்கு பின்னேற 4:30க்கு தான் இருக்குங்கிறாங்க. அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்ட மாதிரி தான், இன்னும் ரொம்ப நேரம் காத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆசிரியர்கள் வந்து தங்கி படிப்பிக்க ஆர்வமாக இருக்காங்களா? ஆசிரியர்கள்னு சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலே போதுமான வசதி இருந்தால் போதுமான வசதி இருந்தால் சில குவார்டர்ஸ்ல தங்கி நிற்கக்கூடிய விருப்பமுடைய ஆசிரியர்கள் தேடிக்கிடலாம். கேரள இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தேடிக்கிடலாம். ஆனால் எங்களுக்கு இப்பொழுது இந்த எமது ஆசிரியர் விடுதி பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக அவர்களை எங்களுக்கு இங்கே வந்து தங்கி படிப்பிக்கலாம் என்ற அந்த ஒரு வாக்குமூலத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையம் இருக்குன்னு. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ இது வந்து தரம் 1லிருந்து தரம் 5 வரையான வகுப்பறைகளை கொண்டதாக இருக்குது. புலமை பரிசில் பரீட்சைக்கு இப்போ தயாராகி கொண்டிருப்பாங்க தம்பி தங்கைகள். அவங்களுக்கு எப்படி இப்போ கற்றல் நடவடிக்கைகள் நடக்குது? இந்த சிரமத்துக்குள்ள அவங்களுடைய பாடத்திட்டங்கள் வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நிவர்த்தி செய்ய என்ன செய்யலாம்? எப்படி நான் இந்த வாலண்டியர் அந்த ஆசிரியரை உபயோகித்து கொண்டு தான் நான் அந்த கற்றல் நடவடிக்கை ஈவினிங் நானும் சில நேரம் தங்கி நிற்பேன். இன்று ஈவினிங் எப்படி 4 மணி வரைக்கும் அந்த மாணவர்களை பாடசாலையில் தங்க வைத்துக் கொண்டு கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தான் நடவடிக்கை எடுத்துள்ளேன். கடந்த காலங்களில் நான் அவ்வாறு தான் செய்தேன். மாணவர்கள் மாலை 4 வரை 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பும் கூட 4 மணி வரை இருந்துவிட்டு மேலதிக வகுப்பில் இருந்துவிட்டு தான் அவர்கள் செல்வார்கள். நிச்சயமாக தோத்தலோயா பாடசாலையினுடைய தற்போதைய அதிபரோடு நாங்கள் இணைந்திருந்தோம். மிக முக்கியமான விஷயம், அதிபரோடு கதைத்த வகையில் வந்து ஒரு பாடசாலையினுடைய மாணவர்கள் முன்னேறுவதாக இருந்தால் அந்த பாடசாலையில் இருக்கும் மாணவர்கள் முன்னேறும் போது அந்த சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு தரம் 11 வரை தரம் உயர்த்தும்படியாகவும் தரமான ஆசிரியர்களை இந்த பாடசாலைக்கு அனுப்பும்படியாகவும், மிக முக்கியமாக அவ்வாறு ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு வந்தால் அவர்கள் தங்கி கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு தகுதியான ஒரு கோட்டஸ் தங்குமிட ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த வீடியோ இந்த காணொலி மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் வலியுறுத்தி கூறுறோம்.